அரசு ஊழியர்களுக்கு திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் பொதுமக்களுடன் சேர்ந்து நாங்கள் கொண்டு வந்த இந்த அரசை அகற்ற வேண்டிய நிலை ஏற்படும் என தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். பொது விநியோக திட்டத்தை தனித்துறையாக மாற்றுவேன் என தமிழக முதல்வர் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டனர். அதேபோன்று குடோனிலிருந்து நியாய விலை கடைக்கு வரும் அனைத்து பொருட்களும் சரியான எடையில் வழங்கிட தமிழக அரசு மற்றும் கூட்டுறவுத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அனைத்து பொருட்களும் 100% வழங்கிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரம் மளிகை பொருட்களை கட்டுப்பாடற்ற நியாய விலைக்கடை மூலம் விற்பனை செய்வதை நிறுத்த வேண்டும். மேலும் டாஸ்மாக் பணியாளர்களை ABC சுழற்சி முறையில் பணியமர்த்த வேண்டும். துப்புரவு பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 10,000 ரூபாய் வழங்க வேண்டும். மேலும் அவர்களுக்கு பென்ஷன் அறிவிக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் மாவட்ட தலைவர் ரமேஷ் தலைமையில் நியாய விலைக்கடை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஊழியர்களுக்கு திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் பொதுமக்களுடன் சேர்ந்து நாங்கள் கொண்டு வந்த இந்த அரசை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டிய நிலை ஏற்படும் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். சங்கத்தினுடைய பொது விநியோக திட்டத்தை தனித்துறை ஆக்குவேன் என்று தேர்தல் வாக்குறுதியாக சொன்ன தமிழக முதல்வர் அப்பா அவர்களுக்கு எங்களுடைய தமிழ்நாடு அரசு நியாய பணியாளர் சங்கத்தினுடைய தமிழகம் முழுசும் இன்று 28 மாவட்டங்களில் மனித சங்கிலி போராட்டம் நடத்துவது என்று பணியாளர் சங்கம் நடத்திக் கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக நியாய விலைக்கடைக்கு தனித்துறை அறிவிக்க வேண்டும். டாஸ்மார்க்கு ABC சுழற்சி முறையில் பணியமர்த்த வேண்டும். துப்புரவு பணியாளருக்கு குறைஞ்சபட்ச ஊதியம் மினிமம் ஒரு 10,000 வழங்க வேண்டும். பென்ஷன் வழங்கணும். இன்னைக்கு எதிர்கட்சியா இந்தியா முழுசும் கிட்டத்தட்ட ஒரு 22 மாநிலத்துல பென்ஷன் அறிவிச்சுட்டாங்க. ஆனா இந்த தமிழக அரசு என்னாச்சு, இந்த அப்பா என்ன சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தால் உடனே பென்ஷன் வழங்குவோம், இது எங்களோட கோரிக்கையா நாங்க எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. இதுவரை அந்த பென்ஷனை கொடுக்கல. இதையும் அரசு பணியாளர்கள் சேர்ந்து நாங்க ஒட்டுமொத்தமான ஜாக்டோஜி அமைப்போட சேர்ந்து பணியாளர் சங்கம் சேர்ந்து ஒரு போராட்டம் அறிவிக்க இந்த அரசுக்கு நாங்க தெரிவிக்கிறோம். இந்த அரசு நாங்க தான் கொண்டு வந்தோம். பின்னாடி இந்த அரசு வேணும்னு நினைச்சாங்கன்னா நாங்க எங்களுக்கு இந்த அரசு ஊழியர்கள் செய்ய வேண்டிய செலவு செய்யணும். செய்யலன்னா கண்டிப்பா பொதுமக்களோட சேர்ந்து நாங்களும் உங்களை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது கணினி மயம். இன்னைக்கு கணினி மயம் பாத்தீங்கன்னா TNCCக்கும் எங்களுடைய எடை மிஷினுக்கும் கணினி மயமாக்கணும். ஆனா அந்த மாதிரி ஆக்காம எங்களுடைய பொருள் வந்த மூட்டைக்கும் எங்களுடைய இருக்க POS மிஷினுக்கும் இடைத்தரசுக்கும் கணினி மயமாக்குறாங்க. அது மிகப்பெரிய தவறு. பொதுமக்களுக்கு நாங்கள் எடை குறையாம கொடுக்கறதுக்கு கொட்டல் முறையை அமல்படுத்த சொல்றோம். ஐயா எடப்பாடி அரசு இருந்த காலத்திலே நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். 4 ஆண்டு காலமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த அரசு செஞ்சு கொடுக்குறேன்னு உறுதி கொடுத்தாங்க. ஆனா எதுவுமே சில வெட்டு விளம்பரமா தான் இருக்கு. இங்க இருக்க முதன்மை செயலர் இருக்க இடத்துல கண்டிப்பா ஒரு கனிவான கோரிக்கை ஐயா சொல்றோம். இந்த அரசு மீண்டும் நீடிக்கணும்னா எங்களையும் திரும்பி பாருங்க. நாங்களும் உங்களோட சேர்ந்த பணியாளர்கள் என்பதை சுட்டிக்காட்டி சொல்றோம். நாங்க வைக்கிற மைய உங்களுக்கு வர வேண்டிய அரசா இருக்கும், இல்லாட்டா நாங்க வைக்கிற மைய உங்களுக்கு எதிர்ப்பா போயிடும் அப்படிங்கறத சுட்டி காட்டுறோம். அடுத்தபடியா திருச்சி மாவட்ட கூட்டுறவுத்துறையில பிரச்சனைகள் களையப்பட வேண்டும். EPF தொகையை EPF ஆபீஸ்ல கட்டாம அவங்களே சொந்தமா செயலாளர்கள் தனியா ஒரு அக்கௌண்ட் வச்சு அவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதை EPF ஆபீஸ்ல முறையா கட்டணும். அப்படி கட்ட தவறதுனால இதை கண்டிச்சு கேட்டனால 2 விற்பனையாளர்கள் பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. இதை வன்மையா கண்டிக்கிறோம். கூட்டுறவுத்துறையில பொய்யான வழக்கு ஒரு குற்றச்சாட்டை வெளியே சொன்னதுனால அமராவதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியே சொல்லி வந்ததுனால ஒரு பாத்திமா பி என்ற ஒரு விற்பனையாளருடைய பையனை மேல பொய் கஞ்சா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கை ரத்து செய்யணும். இது CBCID நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமா பெரிய இதில் இருக்கு. இங்க இருக்கிற கூட்டுறவுத்துறை அதிகாரிகளை மேல இருக்கிற துறை அதிகாரிகள் கண்காணித்து அவங்க மேல் துறை வாரியான நடவடிக்கை எடுக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படி